ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சில வருடங்களா சீனா சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவை சுற்றியுள்ள சிறிய நாடுகள்ல தன்னுடைய கடற்படை தளங்களை அமைப்பது, இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய போர் கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, எப்பொழுதெல்லாம் இந்தியா மிசைல் சோதனை செய்யறாங்களோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய உளவு கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பி இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுப்பது போன்ற பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சீனா இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆளுமையை குறைப்பதற்கு ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்து தற்போது செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல தொடர்ந்து வைத்திருப்பதற்கும் சீனாவின் ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில வரவிடாமல் தடுப்பதற்கும் சில முக்கியமான திட்டங்களை கையில் எடுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா சீனாவுக்கு எதிரா இந்திய பெருங்கடல் பகுதியில என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த போறாங்க, இந்த திட்டத்தின் மூலமா இந்திய படையின் வலிமை எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், சமீப காலமா கனடா மற்றும் இந்திய உறவுல மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கனடா ஹர்தீப் சிங் நிஜர் கொலை தொடர்பா இந்தியா மீது குற்றம் சுமத்தி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம கனடியன் பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய நட்பு நாடுகளை தொடர்பு கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கும் விதமா இந்தியா FATF அமைப்புல ஒரு விஷயத்தை செய்ய போறாங்க. அது என்ன விஷயம், இதன் மூலமா கனடாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சீனா தன்னுடைய கடற்படையின் வலிமையை தொடர்ந்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்குவது, அதிக எண்ணிக்கையில டெஸ்ட்ராயர்ஸ் மற்றும் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை தங்கள் படையில் இணைப்பது, பாகிஸ்தான் கடற்படையோட வலிமையை அதிகரிப்பதற்கு நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை கொடுப்பது போன்ற பல வேலைகளை சீனா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியாவும் சில முக்கியமான திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமான திட்டம், மொரீஷியஸ் நாட்டுல இந்தியா அமைத்து வரும் ஒரு கடற்படை தளம். இந்த கடற்படை தளம் 2015 இந்தியா மற்றும் மொரீஷியஸ் நாடுகளுக்கு இடையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலமா உருவாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தற்போதைய நிலையில இந்தியா மொரீஷியஸ் நாட்டுல உள்ள அகலிகா தீவுல இந்த கடற்படை தளத்தை அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. பல வருடங்களா அகலிகா தீவுல ஒரு கடற்படை தளத்தை இந்தியா அமைத்து வருவது பலருக்கு தெரியாது. சமீபத்தில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமா தான் இந்தியா அகலிகா தீவுல அமைத்து வரும் கடற்படை தளம் குறித்தான விஷயம் வெளிவந்தது. சமீபத்தில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்களை வச்சு பார்க்கும் பொழுது இந்தியா உருவாக்கி வந்த கடற்படை தளத்தோட வேலைகள் அனைத்து முடிந்து விட்டதா சொல்லப்படுது. அகலிகா தீவுல உள்ள இந்திய கடற்படை தளத்துல ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இயக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் ரன்வே அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்தி வைப்பதற்கு ஒரு துறைமுகமும் இந்தியா உருவாக்கி இருக்காங்க. அடுத்து விமானங்களை நிறுத்தி வைப்பதற்கான ஏர்கிராப்ட் ஹேங்கர்களும் இந்த தீவுல அமைக்கப்பட்டிருக்கு. ஏர்கிராப்ட் ஹேங்கர்களை இந்த தீவுல அமைப்பதற்கு முக்கியமான காரணம், இந்தியா இந்திய பெருங்கடல் பகுதியை சர்வேலன்ஸ் செய்வதற்கு அமெரிக்காவிடம் இருந்து வாங்கப்பட்ட பொசைடன் P-8I விமானங்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தீவுல பொசைடன் விமானங்களை நிறுத்தி வைப்பதற்காக தான் இந்த ஏர்கிராப்ட் ஹேங்கர்களை இந்தியா அமைச்சிருக்காங்க. சமீப காலமா இந்தியா மற்றும் மொரீஷியஸ் நாட்டிற்கு இடையே ராணுவ ரீதியா ஒரு நல்ல உறவு இருக்கு. இதன் காரணமாக தான் இந்தியாவுடைய ராணுவ தளத்தை மொரீஷியஸ் நாட்டில் அமைப்பதற்கு அந்த நாடு அனுமதி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்திய கடற்படையின் INS சாரதா போர்க்கப்பல் மொரீஷியஸ் நாட்டில் இருக்கக்கூடிய போர்ட் லூயிஸ் துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து மொரீஷியஸ் நாட்டிற்கு இந்தியா ஒரு அப்சர்வேட்டரி சேட்டலைட்டை வழங்க போறாங்க. இதன் மூலமா மொரீஷியஸ் நாட்டோட அப்சர்வேட்டரி கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுத்த முடியும். அகலிகா தீவுல இந்தியாவுடைய கடற்படை தளம் இருப்பது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். ஏன்னா இந்த தீவு வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் பகுதியில இருக்கு. இந்த தீவுல இருந்து சீனா தற்போது கடற்படை தளம் அமைச்சிருக்க டிஜிபூட்டி துறைமுகம் மற்றும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குவாதர் துறைமுகம் போன்ற இடங்கள்ல இருந்து வரக்கூடிய சீன கப்பல்களை
கண்காணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம வளைகுடா நாடுகள்ல இருந்து இயக்கப்படும் சீன எண்ணெய் கப்பல்களையும் இந்தியாவால கண்காணிக்க முடியும். இந்த அகலிகா தீவுல இருந்து P-8I பொசைடன் விமானத்தை இந்தியா இயக்கி இந்திய பெருங்கடல் பகுதி முழுவதையும் கண்காணிக்க முடியும். இதனால இந்தியாவை மீறி இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவால எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அடுத்து இந்திய கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு சில முக்கியமான திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா P-75I அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்தியா 6 கன்வென்ஷனல் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வந்த 6 நீர்மூழ்கி கப்பல்களோட வேலை முடிய போகுது. இதனை தொடர்ந்து கூடுதலா 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்தியாவில் கட்டுவதற்கு பிரான்சுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல்னால நீருக்கு அடியில் வேகமா பயணிக்க முடியும். அதே வேளையில இந்த நீர்மூழ்கி கப்பல்ல அதிக ஸ்டெல் திறன் இருக்கு. இதனால எதிரிகளால இந்த நீர்மூழ்கி கப்பல் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியாது. அடுத்து இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகரிப்பதற்கு அமெரிக்காவிடம் இருந்து MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்தியா வாங்க போறாங்க. கிட்டத்தட்ட $3 பில்லியன் செலவுல 31 MQ-9 ட்ரோன்களை இந்தியா வாங்க போறாங்க. இந்த 31 ட்ரோன்கள்ல 15 ட்ரோன்கள் இந்திய கடற்படைக்கு கொடுக்கப்பட உள்ளது. இந்த MQ-9 பிரெடேட்டர் ட்ரோன்கள் தான் உலகின் தலை சிறந்த தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள்னால 30 முதல் 40 மணி நேரம் தொடர்ந்து பறக்க முடியும். தற்போதைய நிலையில சீனாவிடம் MQ-9 பிரெடேட்டர் ட்ரோன் போன்ற ஒரு லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன் கிடையாது. ஆனா இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து இந்த லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்களை வாங்கி படையில் இணைக்கும் பொழுது இந்தியாவுடைய சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டி சீனாவை விட பல மடங்கு அதிகமாயிருக்கும். அடுத்து மேரிடைம் சர்வேலன்ஸ் ஆபரேஷனை கேரி அவுட் செய்வதற்கு பொசைடன் P-8I விமானங்களை இந்தியா பெருமளவுல பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவிடம் 2016 வருடம் P-8I பொசைடன் விமானங்களை வாங்குவதற்கு இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து ஃபாலோ அப் ஆர்டரா கூடுதலா இந்தியா P-8I பொசைடன் விமானங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விமானத்தினால தொடர்ந்து 10 மணி நேரம் பறக்க முடியும். தற்போதைய நிலையில இந்திய பெருங்கடல் பகுதியில சீன கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதுல P-8I பொசைடன் விமானங்கள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல உதவியாயிருக்கு. இந்த விமானங்களை கொண்டு ஆன்டி சப்மரின் ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். இது தவிர 96 மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்களை இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்க போறாங்க. இந்த ட்ரோன்கள் மூலமா இந்தியாவுடைய சர்வேலன்ஸ் மற்றும் தாக்கும் திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்திய கடற்படையில INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா அப்படிங்கிற 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இயக்கப்பட்டு வருது. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல MiG-29K விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானத்தோட செயல்திறன் இந்திய கடற்படைக்கு பிடிக்கல. இதன் காரணமா பிரான்சிடம் இருந்து 26 ரஃபேல் M போர் விமானங்களை வாங்குவதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கான லெட்டர் ஃபார் ரெக்வெஸ்ட் பிரான்ஸ் நாட்டிற்கு இந்தியா அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த 26 ரஃபேல் போர் விமானங்களும் கிட்டத்தட்ட $6 பில்லியன் செலவுல இந்தியா வாங்க போறாங்க. 26 ரஃபேல் M போர் விமானத்துல 22 போர் விமானங்கள் சிங்கிள் சீட்டர் விமானம், மீதமுள்ள 4 போர் விமானங்கள் பைலட்டுகளுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தும் ட்வின் சீட்டர் விமானங்கள். இந்த ரஃபேல் M போர் விமானங்களை இந்திய கடற்படையில் இணைப்பத ஒரு கேம் சேஞ்சரா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. ஏன்னா தற்போதைய நிலையில சீனாவிடம் ரஃபேல் M போர் விமானம் போன்று ஒரு விமானம் கிடையாது. இந்த விமானத்துல பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஒரு யுத்த நேரத்துல இந்த விமானங்களை பயன்படுத்தி இந்தியா சீனாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினாங்கன்னா சீனாவால ரஃபேல் M போர் விமானங்களை சமாளிக்கவே முடியாது. இந்த விமானம் இந்திய கடற்படையின் ஏர் ஆம மிகப்பெரிய அளவுல வலிமைப்படுத்தும். அடுத்து இந்தியா குவாட் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் தொடர்ந்து பல்வேறு விதமான கடற்பயிற்சிகள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாட்டு கடற்படையுடன் இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியா கடற்படை கூட்டு பயிற்சிகளை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுடன் தன்னுடைய ராணுவ உறவை அதிகரிப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்தியா சீனாவுக்கு எதிராக செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் இந்த செயல்பாடுகள் மூலமா இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய ஆளுமையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், சமீப காலமா இந்தியா மற்றும் கனடா உறவுல மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. கனடா நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய
இந்திய பாராளுமன்றத்துல ஹர்தீப் சிங் நிஜர் அப்படிங்கிற காலிஸ்தான் பயங்கரவாதி கொலையில இந்தியாவின் உளவு அமைப்புகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பேசியதுல இருந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல பல்வேறு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. முதல்ல கனடா ஒரு இந்திய தூதர நாட்டை விட்டு வெளியேற்றினாங்க. இதனை தொடர்ந்து இந்தியாவும் கனடா தூதர நாட்டை விட்டு வெளியேற்றினாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் இந்தியால இருக்கக்கூடிய 41 தூதர்களை குறிப்பிட்ட நாளுக்குள்ள வெளியேறணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி குறிப்பிட்ட நாளுக்குள்ள வெளியேறலனா அவர்களுடைய டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி திரும்ப பெறப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதனை தொடர்ந்து கனடா அந்த 41 தூதர்களை வேற நாட்டிற்கு இடமாற்றிட்டாங்க. இந்த சூழ்நிலையில கனடாவுக்கு மேலும் ஒரு பதிலடி கொடுப்பதற்கு இந்தியா FATF அப்படின்னு சொல்லப்படும் பைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் அமைப்புல கனடா மீது ஒரு புகாரை கொடுக்க போறாங்க. அதாவது கனடா காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பை தன்னுடைய நாட்டுல ரொம்ப சுதந்திரமா செயல்பட விட்டிருக்காங்க அப்படின்னு இந்தியா குற்றம் சுமத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பிற்கு வரக்கூடிய டெரர் ஃபண்டிங்கையும் கனடா தடுத்து நிறுத்தல அப்படின்னு இந்தியா குற்றம் சுமத்த போறாங்க. இதே போன்ற ஒரு விஷயத்தை தான் பாகிஸ்தானுக்கு எதிரா இந்தியா செஞ்சது. தற்போது கனடாவுக்கு எதிரா FATF அமைப்புல இந்தியா குற்றம் சுமத்துவதன் மூலம் கனடாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்க முடியும். பாகிஸ்தான் அளவுக்கு நெருக்கடி இல்லனாலும் கனடாவுக்கு இந்த விஷயம் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். இந்தியா FATF அமைப்புல என்ன சொல்ல போறாங்கன்னா காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்போட டெரர் ஃபண்டிங் குறித்து பல்வேறு விதமான ஆதாரங்களை கனடாவிடம் ஒப்படைத்தும் கனடா அது தொடர்பா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு குற்றம் சுமத்த போறாங்க. இந்த விஷயத்திற்கு பிறகு கனடா மற்றும் இந்தியாவுடைய உறவுல இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கனடா இந்தியா உறவு குறித்து சமீபத்தில் பேட்டி அளித்த ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கனடா நாட்டுடைய சில பாலிசிஸ் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் வரும் நாட்கள்ல கூடுதலா கனடா தூதர்கள் இந்தியால இருந்து வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து இந்தியா கனடாவுக்கு தொடர்ந்து பதிலடியை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இது போன்ற விஷயத்த இந்தியா இவ்வளவு நாள் செய்யாம விட்டதனாலதான் கனடா போன்ற நாடுகள் தங்கள் நாட்டுல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்காங்க. தற்போது இந்தியா செய்யக்கூடிய விஷயங்கள் கனடா போன்ற செயல்பாடுகள்ல மற்ற நாடுகள் ஈடுபடுவதையும் ஃபியூச்சர்ல தடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.